நான் எதிர்பார்க்கல. பின்னாடி வந்தோன்னே அந்த ஒரு 6 மணி 6:15 மணி இருக்கும். அந்த டயத்தில் வந்து பேட்டியாடா கொடுக்குற பேட்டின்னு பின்னாடி சத்தம் தான், பேட்டியாடா கொடுக்குற பேட்டின்னு தான் பின்னாடி கேட்டுச்சு. கேட்டோடனே இதுதான் கேட்டுச்சு, அடுத்த அடி விழுந்துச்சு. லாரிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அன்னைக்கு சுத்தமாகவே ஓடலை. சரி, அந்த விதிமுறைகளை மீறின எந்த லாரியுமே ஓடலை. அப்போ அது வந்து ஒரு தாக்கத்தை அவங்களுக்கு உருவாக்கியிருக்கு. முன்னாடியே கொன்றுவேன், லாரியில் கதவை டோரை திறந்து விட்டா அடிச்சிடலாம், ஒரு வண்டியை விட்டால் கொண்டுடலாம். இதுக்கு முன்னாடியே வந்த இன்பராஜ்ன்றவர் கூட என்னோட வீட்டுக்கு வந்தார். அப்புறம் இன்பராஜ் குவாரியும் முடிஞ்சு போச்சு, இது 3 மாதத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்குன்னு சொல்லி ஒரு தகவல் இங்கே இருக்குது. ஆனால் இங்கே நாங்கள் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்க கல்குவாரி எங்கே முடிஞ்சிருக்கு, அதாவது வருஷ கணக்காக ஓடணும், ஓடிக்கிட்டே தானே இருக்குது அப்படின்னு நாங்கள் தேடி போகிறோம். அப்போ தான் நாங்கள் எங்களுக்கு எங்கே இருந்து தூசி வருது, அந்த கல்குவாரில் இருந்தால் தூசி வருது. சரி சரி, அப்புறம் கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ தான் சரி, இப்போ லாரி போகும், தும்மா வரும், பாதையோட எந்த பக்கம் அந்த கல்குவாரிக்கு பாதை இருக்குது, வரம்புகளை மீறி இருக்கா, தோண்டுனது எவ்வளோ உரிமங்களை மீறி தோண்டிருக்காங்கன்னா அளவீடு பண்ணுனாங்க அப்படின்னா எங்கள் ஊரில் எந்த கல்குவாரியுமே நடக்காது. அவ்வளோ விதிமீறல் இருக்கு. எல்லா கல்குவாரியுமே விதிமீறலுங்க. எந்த கல்குவாரிக்குமே பாதை இல்லைங்க. எல்லா கல்குவாரியுமே நீர்வழி பாதையான வகுத்து மலையோடைய தான் பாதையை யூஸ் பண்ணுறாங்க. சரி, எங்கள் பெருமாள் நகர் கச்சைக்கட்டி பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த தும்மல் ப்ராப்ளம் இருக்குது. இது ஏன் தும்முறேன், எதுக்கு தும்முறேனே உங்களுக்கு தெரியல. அப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. அடுத்து அவங்க மருந்து மருந்து வாங்குவாங்க, 1500 வாங்குவாங்க. இன்றைக்கி அந்த மருந்தோட விலை 8000 ரூபா. அப்போ எனக்கு அரசாங்கம் வந்து எனக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்கணும். எனக்கு பாதுகாப்பு கொடுத்துச்சுன்னா இன்னும் நிறையா ஊழல்களை வந்து நான் அம்பலப்படுத்துவேன். கண்டிப்பாக படுத்துவோம். எனக்கு காவல்துறை வந்து அரசாங்கம் வந்து எனக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும். நம்ம தமிழக முதல்வர் ஐயா வந்து எங்களுக்கு சரியான ஒரு முடிவு ஆய்வுகள் செஞ்சு சட்டப்படி சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிற குவாரிகள் இயங்கட்டும். சட்டத்துக்கு மீறின 1% மீறினாலும் அதுகளை பூரா ஆய்வு செஞ்சு வருவாய் அவங்க பின்னாடி பெனால்ட்டி போடுங்க. அந்த கல்குவாரியை ரத்து பண்ணி சீல் வைக்கணும். வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்றைக்கி நம்ம சந்திக்கிற ஒரு சமூக செயல்பாட்டாளர் திரு ஞானசேகர் அவர்கள். குறிப்பாக கச்சைக்கடி கிராமத்தை சுற்றி பல்வேறு குவாரிகள் நடைபெறுவதாக தகவல் வந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து பல்வேறு இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொலைவெறி தாக்குதல் அளவுக்கு உள்ளாயிருக்கிறார் இவர். அங்கே என்ன நடக்கிறது, அந்த கல்குவாரிகள் விதிமுறை உட்பட்டு செயல்படுகிறதா மீறி செயல்படுறதாங்கிற பல்வேறு தகவல்களை கேட்க இருக்கிறோம். பாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் சார். குறிப்பாக முதல்ல உங்களை கொலைவெறி தாக்குதலுக்கு போயிருக்கணும் ஒரு தகவல் வருது. ஆமாம். அந்த கல்குவாரி எத்தனை கல்குவாரி இருக்கிறது, விதிமுறைகள் உட்பட்டு தான் இருக்கிறதா, இதுவரை நடந்த தகவல்கள் என்ன? இப்போ கரண்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 குவாரி நடப்பில் நடந்து இருக்குது. ஒர்க்கிங் கண்டிஷனில் போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்தில் எங்கள் கச்சைக்கட்டின்ற கிராமத்தில் 22 வருஷத்துக்கு முன்னாடியே கல்குவாரி வந்துருச்சு. அப்போ வரும்போது எங்களுக்கு யாருக்குமே இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குன்னு யாருக்குமே உணரலை, தெரியலை. எல்லாருமே அந்த அளவுக்கு விவசாயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு இடத்துல தான் கல்குவாரி தோன்றாங்க மாதிரி இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு கல்குவாரியில் 300 பேர் வரைக்கும் வேலை இருந்துச்சு. எல்லாரும் வேலை இருந்தது. என்ன கணக்குனா எல்லாருமே அன்னைக்கு வந்து சம்பட்டி அடிப்பாங்க. அதுக்கு ஒரு 30-40 பேர் இருப்பாங்க. அந்த கல் சைஸாக சின்ன கல்லாம் அடிக்கணும். அதை அடித்தா தான் அந்த கல்லை லாரியில் தூக்கி போடுறதுக்கு ஒரு 5 பேர், ஒரு லாரிக்கு 5 பேர். அந்த லாரியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு டிரைவரு, கிளீனரு, அந்த கல்லை போய் திரும்ப இறக்குறதுக்கும் அதே 5 பேர். அந்த ஒரு வண்டிக்கு உடல் உழைப்பாளிக்கு வேலை இருந்திருக்கு. எல்லா உடல் உழைப்ப பண்ணுற எல்லா அந்த இதுக்கு வந்து 7 பேர்த்துக்கு, ஒரு லாரிக்கு 7 பேர். அப்போ ஒரு 10 லாரி ஓடுதுன்னா அது ஒரு கணக்கு 10க்கு அந்த மாதிரி தான் இருந்தது. அதேமாதிரி வெடி வைக்கிறதுக்கும் கம்ப்ரஸர், அந்த குழி வைக்க எல்லாத்துக்குமே ஆட்கள் தான். அந்த மாதிரி இருந்தது. அப்போ வந்து எங்களுக்கு பெரிய வேலையாக இருந்துச்சு. போனாங்க, பார்த்தாங்க. மக்களுக்கும் அது தெரியலை. அப்போ சின்ன லாரிகள் இருக்கும், அந்த அளவுக்கு பொல்யூஷன் வரல. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கடந்து விஞ்ஞானமயமாகி எந்திரமயங்களை கொண்டு வரும்போது அடுத்தடுத்து ஹைடெக்காக மாறும்போது தான் அதோட பாதிப்பு எங்களுக்கு அதிகமாக இருந்தது. இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு 10 வருஷமாக தோண்டப்பட்ட குவாரிகளோட இன்னைக்கு ஒரு 5 வருஷத்தில் 10 வருஷம் என்ன தோண்டினாங்களோ அதை விட அதிகமாக தோண்டிடுறாங்க. ஒரு 5 வருஷத்தில் ஒரு நாளைக்கு வந்து அந்த மாதிரி தோண்டிடுறாங்க. தோண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்க, பக்கத்து நிலம் பூராமே கையகப்படுத்துகிறாங்க. இந்த கல்குவாரி உரிமையாளர்கள் வந்து பக்கத்து நிலத்தெல்லாம் கையகப்படுத்துறாங்க. என்ன காரணம், அனுமதி வழங்கப்பட்டது போக
ஆமாம், தோண்டிகிட்டு இருக்கும்போது இவங்க வேட்டு போடுறாங்க. வெடி வச்சு அந்த வெடி வந்து விவசாய நிலங்களில் போய் விழுகிற மாதிரியான அமைப்பு தான் அங்கே இருக்குது. ஏன்னா இங்கே விதிகளை மீறி தானே கொடுக்குறாங்க, விவசாய நிலத்துக்குள்ளே தான் அதை கொடுக்குறாங்க. வெடிச்ச உடனே அடுத்த பொலியே எனக்கு அனுமதி வாங்கும்போது என்ன சொல்கிறாங்க, 50 மீட்ரு சிறுகனிமங்கள் விதிப்படி 50 மீட்ரு தள்ளி இருக்கணும், 300 மீட்ரு வனப்பகுதி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு விதிகளை வச்சுருக்காங்க. அந்த விதிகளை மறைச்சு கொடுக்கக்கூடிய ஆவணத்தில் தான் ஒவ்வொரு கல்லுக்கு வரைக்கும் அனுமதி இங்கே கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் என்ன ஆகுதுன்னா, வேட்டு போட்டோடனே அடுத்த தோட்டத்திலேயே விழுகும். நெல் இருக்கு, வாழை இருந்துச்சு, கரும்பு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நெல், சோளம், கம்பு, வரகு, சாமை, எங்கள் பகுதியில் மொச்சை, அவரை, இந்த மாதிரியான நிறைய பயிர்கள் விளைஞ்ச பகுதி. பக்கத்துலேயே கொடுக்கும்போது இந்த வேட்டு வெடிச்சுன்னு ட்ரம்முன்னு அங்கே போய் விழுந்தோடனே விவசாயி மேலே விழுந்திருக்கு, கால்நடை மேலே விழுந்திருக்கு, அதெல்லாம் நிறையா விழுந்திருக்கு. விழுந்தோடனே அதுக்கு ஒரு அமௌண்ட்டுக்கு காசு கொடுத்தோடனே மக்கள் வந்து அதை இறந்து போச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த இயல்பு நிலையில விட்டுறாங்க. இப்போ வேட்டு தொடர்ச்சியாக விழுகும்போது என்ன பண்ணுறாங்க, இது இப்படியே போனால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னும் போது என்ன பண்ணுறாங்க, அதாவது ஒரு விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி அந்த பயிரை காசு தான் அவங்களுக்கு எதாவது தெரியும்போது அந்த காசு வந்து எடுக்கிறத வந்து ஒரு 1000 ரூபா 5000 ரூபாய்க்கு ஒரு செண்டு போகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபா ஒரு செண்டுக்கு கொடுத்து வாங்குறாங்க. அப்போ ஒரு ஏக்கர் இருக்கவங்களுக்கு ஒரு செண்டு கொடுத்து வாங்கும்போது கோடீஸ்வரனாக மாறக்கூடிய ஒரு மாய பின்பத்தை காமிச்சிடுறாங்க. அந்த நிலங்களை வேலி கூடனே அதை விற்கிறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க. ஆமா, அடுத்த நிலம் அந்த ஒரு விவசாய நிலத்தை வந்து பாத்தீங்கன்னா அதிக காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. விவசாயிக்கு வந்து ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு போற மாதிரி இருக்கும்போது அவங்க விற்கக்கூடாதுன்ற ஒரு நிலைமையில இருந்தாங்க. 1 லட்சம் ரூபாயா அப்படின் போது விற்கிற ஆசைப்படுறாங்க. வித்துட்ட பேசாம இதுல போடுற காசை அதில் போட்டு எடுத்துட்டு போறல, அவங்களோட இம்முஸ் அந்த வேட்டு போட்டு இந்த தூசி வந்து அந்த விவசாய பயிர்களில் பட்டு அங்கே மகரந்த சேர்க்கை நடக்காத அளவுக்கு மகசூல் குறைஞ்சு போச்சு. இப்போ அப்போ இதை போட்டு என்ன பண்றது, பேசாம இவனுக்கு வித்துட்டு போயிடலாம், நல்ல விலை வருது அப்படின்ற ஒரு மனநிலையை உருவாக்கிடுறான். மக்கள் பெரும்பாலும் நேரத்தை வித்துட்டாங்க. இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் பகுதியில் இருக்கவங்ககிட்ட நிலம் இல்லை, எல்லாமே அந்த கல்குவாரி சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கிட்டே போயிருச்சு. அதெல்லாம் போராடுறதுக்கு ஆள் இல்லையா? போராடம் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, எங்கள் தொகுதியில் வந்து எம்எல்ஏவா நிற்கிறாங்க, சோழவந்தான் தொகுதியில் வந்து எம்எல்ஏ நிற்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இங்கே இடம் இருக்குது. ஒவ்வொரு அமைச்சரும் இப்போ பத்திரத்துறை அமைச்சர் மூர்த்தி அந்த பகுதியில் தான் முத நின்று அவர் எம்எல்ஏ ஆன பகுதி. சோழவந்தான் தொகுதி தான் முதல்ல நின்று அவர் ஜெயிக்கிறாரு. அவருக்கு கூட அங்கே இடம், அதாவது அவரோட நேரடி இல்லாமல் அவர் பினாமிகள் அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. அவங்க தான் செயல்பாடு. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஆளுங்கட்சி பக்கமும் வந்து கல்குவாரி இருக்குது, எதிர்கட்சி பக்கமும் கல்குவாரி இருக்கு. கிரஷரும் பார்த்தீங்கன்னா இந்த 2 கட்சிகளை தவிர வேற கட்சிகள்கிட்ட கல்குவாரி இல்லை. ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்து தான் இருக்காங்க, அவங்களோட தான் இருக்கு. அந்த மாதிரி தான் நிலைமை எங்களுக்கு. அப்போ அதுக்கு அடுத்து முன்னாடி பெரியசாமின்னு இன்னொருத்தர் இருந்தார், அவங்களுக்கும் அங்கே கிரஷர் இருக்கு, தார் பிளான்ட் இருக்கு, கல்குவாரி இருக்கு, நடந்து முடிஞ்சு போச்சு. இப்படி ஒவ்வொரு எம்எல்ஏவும் அங்கே வரும்போது இடத்த வாங்க. இப்போ போன தடவை ஏடிஎம்கே இருக்கிற எம்எல்ஏ மாணிக்கன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, அவர் இப்போ முடிஞ்சு போச்சு. அவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு இடம் இருக்குது, 2 கிலோமீட்டர் இருக்குது. மலை வகுத்து மலையில் இங்கே ஆரம்ப நிலையிலேருந்து இப்போ அந்த கொண்டையம்பேட்டி வரைக்கும் அவரோட இடம் தான். அவ்வளோ இடம், ஒரு 2 ஏக்கர் அகலத்தில் தொடர்ச்சியாக அவர் இடம் தான், மலைக்கே போக முடியாது. சொல்ல புரியுது. இன்னொரு விஷயம் இருக்குல்ல, அதாவது என்னென்னா கிரைஸுங்கிறது அடிப்படையில் எல்லாருக்கும் தேவை. ஆமாம், அப்போ எங்கேயாவது ஒரு குவாரியம் எடுத்து ஆகணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் தேவை இருக்கும் பட்சத்தில் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. அப்படி இருக்கும்போது அதை தாண்டி ரொம்ப பாதிப்பு இருக்கா, மக்கள் கூட நம்ம அவதிக்குள்ளார்களா, அப்படியான சாட்சியங்கள் எதாவது இருந்துச்சா நம்ம வந்து அதை என்கொயரி பண்ண முடியும், அல்லது கொடுக்கப்பட்ட அளவுக்கு மீறி அங்கே செயல்படக்கூடிய சூழலாக இருக்கா, அது கொஞ்சம் இதாக இருக்கணும். அதாவது இந்த கல் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் அத்தியாவசியம் ஒரு தேவை தான். அதை வந்து அரசு வந்து நீங்கள் சமூக ஆர்வலனால இதை தெரிஞ்சுக்க, ஏன்னா ஒரு அடிப்படையில் எல்லாருக்குமே தேவை தான், வீடு கட்டா ஜல்லி தேவை, என்சாமெண்ட் எல்லாருமே தேவைன்ற போது அப்போ அடிப்படைக்கு அது முதலாளியோ இல்லை, அங்கே எல்லா இந்தியா முழுக்க உலகம் முழுக்க முதலாளிகள் தானே எடுக்கிறாங்க. அது யாராவோட இருக்கலாம். அப்போ தேவைக்கு எடுக்கிறாங்க, அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து பிரச்சனை பண்ண முடியுமா, அல்லது அதுக்கு மீறி அங்கே செயல்படாத ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது அரசு வந்து ஒரு விதிகளை வந்து தெளிவாக வந்து வகுத்திருக்கு, அந்த விதியை வந்து சரியாக கடைப்பிடிச்சு கொடுக்கணுன்றதான் அரசாங்க ஊழியர்களோட வேலையே. ஆனால் இவங்க ஆவணங்களை மறைக்கிறாங்கல்ல, விவசாய நிலத்தை கொடுக்கக்கூடாது, சிறுகனிமங்கள் விதி விவசாய நிலத்து பக்கத்துல போகக்கூடாது, அதாவது விவசாயத்துக்கு தகுதியற்ற நிலத்துல தான் கல்குவாரிக்கு அனுமதி கொடுக்கணுன்றதே விதியா தெளிவாக கொடுத்துட்டாங்க. அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்க இடத்த விவசாய நிலத்துக்கு தகுதி இல்லாத நிலமா மாத்துறாங்க. அது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர் பக்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நல்ல தென்னந்தோப்பா இருக்குது, வாழைத்தோப்பா இருக்குது, மாமரங்கள் இருந்த கொய்யாத்தோப்பு, மாமரம், சப்போட்டா மரம் இந்த மாதிரி இருந்ததை வந்து அறுக்குறாங்க. மகசூல் இல்லை அந்த மாதிரி அறுத்துறாங்க. அறுத்ததை அப்படியே போட்டு காய வச்சு அது 3 வருஷம் ஆனோடனே அதோட தன்மை மாற்றி இவங்களே மாற்றிடுறாங்க.
எல்லா நிலமும் வந்து வெறும் கட்டான் தரையை வந்து தோண்டலை. இப்போ இன்பராஜ் கல்குவாரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நாங்கள் நான் வந்து ஒரு 5வது படிக்கும்போது அந்த இடத்த குத்தகைக்கு நாங்கள் வாங்கியிருந்தோம். குத்தகைக்கு ஒரு குத்தகைக்கு வந்து 50,000 ரூபா கொடுத்து வாங்கி அதில் தான் உழுது செஞ்சு 30,000 தான் 30,000 கொடுத்து உழுது செஞ்சு அதில் மொச்சை அதில் துவர எல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்படி இடத்துல வந்து அவ்வளோ அதே மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லவா மரம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 மரம் இருக்கும். அந்த மரம் எல்லாம் அழிச்சாங்க. தென்னை மரம் ஒரு 200-300 மரம் அழிச்சாங்க. நாங்கள் இருந்த குத்தகை பிடிச்சவரும் நாங்கள் நீங்கள் கொடுத்துருக்கோம், நாங்களும் கொடுத்துட்டோம். திரும்ப அந்த நிலத்தை அவங்க வாங்குறாங்க. இவ்வளோலாம் அழிச்சு தான் அந்த இடத்துல இந்த இன்பராஜ்ன்ற கல்குவாரி தோண்டப்பட்ட இடத்துல அவ்வளோ மரங்களை அழிச்ச இடம். இது இன்பராஜ்னு சொல்லக்கூடிய ஒரு குவாரி எங்கே இருக்கா? இன்பராஜ்ன்றவர் தாக்குனது யாரு? என்ன தாக்குனதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்பராஜ் கல்குவாரி. இப்போ நான் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் ஒரு மனுவை வந்து போடுறேன். இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் வந்து விவசாயத்துக்கும் ஏற்படுது, மக்களுக்கும் நிறையா வந்து. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு சைனஸ் இருக்குது, என் வீட்டில் அம்மாவுக்கு தம்பிக்கு இருக்குது, அது மாதிரி எங்கள் பகுதியில் நிறையா பேர்த்துக்கு நிறைய இருக்குது. சரி, எங்கள் பெருமாள் நகர் கச்சைக்கட்டி பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர்த்துக்கு இந்த தும்மல் ப்ராப்ளம் இருக்குது. இது ஏன் தும்முறோம் எதுக்கு தும்முறேனே உங்களுக்கு தெரியல. அப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. அடுத்து அவங்க மருந்து மருந்து வாங்குவாங்க, 1500 ரூபா வாங்குவாங்க. இன்றைக்கி அந்த மருந்தோட விலை 8000 ரூபா. அலோபதிக்கு டேரெக்டாக போனால் என்ன பண்ணுறாங்க, சிசரிங் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சித்த மருத்துவத்துக்கு போனால் ஒரு பாட்டிலுக்கு 1500 ரூபா விற்ற பாட்டில் இன்றைக்கி 6000 ரூபா 8000 ரூபாய்க்கு வரைக்கும் போயிடுச்சு. இந்த நிலமை போயிட்டு இருக்கு. ஆனால் இங்கே இருக்க மக்களுக்கு பாதிப்பெல்லாம் இதனால தான்ன்றது உறுதியாக தெரியும். அங்கே டாக்டர் தான் எங்களுக்கு வந்து இதை சொல்கிறாங்க. என்னன்னா இது வந்து தூசி படாமல், தூசி அவங்க ஊரில் அதிகமாக இருக்கா, அவங்க கேட்குற கேள்வி அதுதான். எங்கே வேலை பார்க்குறீங்கன்ற கேள்வி வைக்கிறாங்க. என்ன நாங்கள் வந்து வேலைக்கு நாங்கள் வந்து வேறு வேலை தாங்க பார்க்குறோம், தூசி படுறக்கூடிய வேலை இல்லைங்க அப்படின்னும் போது அப்போ தான் நாங்கள் எங்களுக்கு எங்கேருந்து தூசி வருது, அந்த கல்குவாரில் இருந்தால் தூசி வருது. சரி, அப்போ தான் கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ தான் சரி, இப்போ லாரி போகும், தும்மை வரும், வெடிச்சு அந்த மருந்து வந்து அந்த சுமல் கெட்ட சுமலாம் அடிக்கும், மருந்தோட வாடை அடிக்கும், அப்போ தும்மல் உருவாகும் எங்களுக்கு. அப்போ அது வரைக்கும் டாக்டர் எங்களுக்கு சொல்கிற வரைக்கும் எங்களுக்கு இதனால தான் தும்மல் வருதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஏதோ இயல்பாக நமக்கு இது ஒரு நோயோ அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சிக்கிட்டோம். டாக்டர்கிட்ட போனால் நீங்கள் மாஸ்க் போடுங்க, கர்ச்சீப் வச்சுக்கோங்க, எந்த நேரமும் அந்த உங்களுக்கு சேராமல் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த இடத்துலேருந்து வேற இடம் மாறி இருங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து உடல்நிலைக்கு தகுந்தவாறு அங்கே நோய்கள் வந்து விதவிதமாக மாறி இருக்கு. இப்போ எங்களுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம், எனக்கு அம்மாவுக்கு மூச்சு திணறல் கூட எனக்கு இருக்குது. அதே கொஞ்சம் தள்ளி பக்கத்து வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தோல் வந்து அடிக்கடி பிள்ளைங்களுக்கு அரிக்கும். அரிச்சொன்னே சொறிவாங்க, அது அப்படியே தோலை உறிஞ்சு போகிற அளவுக்கு வந்துடுது. இப்போ சமீபத்தில் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரியிலேருந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தாங்க. அங்கேருந்து வரும்போது அந்த பொண்ணு ரொம்ப நல்ல அழகாக லட்சணமாக இருந்தாங்க. அவங்க இப்போ எங்கள் கச்சக்கட்டியில் வந்து லவ் மேரேஜ் பண்ணி இங்கே கட்டிட்டு வந்துட்டாங்க. இவங்க இங்கே வந்து 2 வருஷத்துலேயே அவங்களுக்கு அந்த ஸ்கின் டிசீஸ் வந்துருச்சு. பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே வந்தவங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் வந்து பூராமே தோல் பூரா உறிஞ்சு பக்கா விழுகுது. அவங்க வந்து ஏற்கனவே வந்து ஜிப்மர் மருத்துவமனையில் அவங்க வேலை பார்த்தவங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க சில மெடிக்கல் இதாக தெரிஞ்சதுனால எல்லா இடத்துலையும் போய் பார்க்கும்போது நீ இருக்கிற லொக்கேஷனில் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது, அதனால தான் உனக்கு வந்திருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்கிட்ட வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுது, அதுக்கு நான் சமூக ஆர்வலராக நான் இருக்கேன். அப்போ என்ற காதில் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிங்க இருக்க முடியல. அவங்க ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வேறு வச்சுருக்காங்க. அந்த ஸ்கேன் பண்ணுற மிஷின் எல்லாம் தூசி போய் அடைஞ்சிரும். இதனால் சும்மா சர்வீஸ் பண்ணுற மாதிரி அது மிஷினுக்கு இந்த கம்ப்யூட்டருக்கு தூசி அடைஞ்சிரும். சர்வீஸ் பண்ணுற நிலமையில அவங்களுக்கு ஸ்கேனிங் பூரா கெட்டு போயிடுது. அவங்கெல்லாம் என்கிட்ட காதில் முன்னாடி சொன்னாங்க. அப்புறம் பிள்ளைங்க ரோட்டுக்கு போக முடியல, தூசி எங்களுக்கு வருது, தும்மல் வருது. அவங்களுக்கு எப்படின்னா தும்மலே வராமல் அந்த ஓங்கரிச்சுக்கிட்டே வெளியில் நமக்கு தும்மலை போர்ஸை ஹச்சுன்னு சொல்லாமல் அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கும், அந்த தும்மல் வெளியே வராது. அந்த பொண்ணுக்கு அந்த ஒரு பாதிப்பு. இது மாதிரி ஊரில் நிறைய பேர் பாதிப்பு, நிறைய பேருக்கு இந்த பாதிப்பெல்லாம் மக்கள் உணர்கிறார்களா? நான் என்ன டெஸ்ட்டில் வந்து உறுதியாக அது ஊரோட பொல்யூஷன் தான் சொல்லி ஏதாவது ஆய்வு செய்யப்பட்டதுன்றது வந்து எல்லா டாக்டரும் வாய்மொழியாக சொல்கிறாங்க. இடத்த விட்டு மாற சொல்கிறாங்களே வெளியே தூசினால தான் வந்துச்சுன்றதை கரெக்டாக வந்து கவர்மெண்ட்டு தான் ஆய்வு பண்ணணும். எந்த டாக்டர் ப்ரைவேட் டாக்டர் சொல்ல மாட்டேங்கிறாங்கல்ல. இப்போ கவர்மெண்ட் அரசு சுகாதார நிலையம் எங்கள் கச்சக்கட்டிலே இருக்குது. அங்கே வச்சு போனால் மாத்திரை டேப்லெட்டை கொடுத்துட்டு நீங்கள் இங்கே பார்க்க முடியாது, மாதிரிக்கு வந்துருங்கன்றாங்க. இந்த மருந்து குணப்படுத்தணுன்ற மட்டும்தான் அவங்களோட எய்மாக இருக்குது. இதை வராமல் தடுக்கிறதுக்கு என்ன, இது எதனால் வந்துச்சுன்ற ஒரு ஆய்வு இங்கே எடுக்கவே இல்லை. அது எடுக்கப்படணுங்கிறீங்க? கண்டிப்பாக எடுக்கப்படணும். ஓகே, உங்களை வந்து தாக்குனதுக்கான மெயின் காரணம் என்ன? நான் வந்து தாக்கப்பட்டது யார்? உங்களை தாக்குனது யார்? தாக்கப்பட்டதுக்கான மெயின் காரணம் என்ன? தாக்கப்பட்டதுக்கான மெயின் காரணம் அப்படின்னா இந்த மாதிரியான மக்கள் நிறையா வந்து இப்போ நான் பாதித்த மாதிரி நிறையா பேர் பாதிச்சிருந்தாங்க.
பாதிச்சிருக்கும் போது தோல் சம்பந்தமான வியாதி, இந்த மாதிரி நிறைய வியாதிகள், அது போக ஆடு மாடு கால்நடைகள் வந்து இந்த ஓடையில் தான் நாங்கள் வனப்பகுதிக்கு ஆடு மாடு மேய்ச்சி போகணும். அது வழி தான் இந்த லாரி கனரக லாரி பூரா போகும். அப்போ என்ன ஆகுதுன்னா லாரி ஏற்றி ஆடு இறந்து போயிடுது, வேட்டு போட்டு ஆட்டு மேலே விழுந்துருது, வேட்டு போட்டு விவசாய நிலத்தில் விழுகுது, வேட்டு போட்டு தூசியில் விவசாய நிலம் பூரா பாலடையுது. அந்த கல்லை எடுத்துகிட்டு வர்ற லாரி அதிகமான போர்ஸில் இப்போ 10 சக்கர வண்டினால ரொம்ப ப்ரெஷராக வந்து வரும்போது தூசி ஓவராக கொண்டு வந்து ஊருக்குள்ளே தள்ளிடுது. வெடிக்கும் போது அந்த காற்றுல அந்த சுமல் கலந்துருது. இன்னொன்று மேஜராக பார்த்தீங்கன்னா அந்த வெடி இப்போலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து உப்பு வச்சு போடுவாங்க, அப்புறம் ஈடின்னு சொல்லுவாங்க, அது வச்சு பட்டாங்க. இப்போ புதுசாக வந்து நாணல் இப்போ தூத்துக்குடியில் நம்ம இப்போ சமீபத்தில் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த பகுதியில் ஏற்பட்டது. ஆமாம், வயநாடுல அதுக்கு முன்னாடி இப்போ அறப்போர் இயக்கம் கூட அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து எல்லாமே காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வெடிகளை வந்து மாற்றினாங்க. அப்போ நாணல்னு சொல்லி ஒரு வெடியை வந்து வச்சாங்க. அது எப்படின்னா சரவெடி மாதிரி சடன்னு வெடிக்கும். இப்படி வந்து இப்போ இந்த வெடி முதல்ல வச்சு வெடிக்கும் போது ரொம்ப செதறும். இப்போ இந்த நாணல் வெடி கொண்டு வந்து வச்சு வெடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா 10-20 வெடி ஒரே சரமாக வைப்பாங்க, ஒரு கேப்பாக வச்சு. அதில் ஒரு சில வெடி வெடிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணிக்குள்ளே விழுந்துடும். கீழே பூரா ஊத்தாயிருதுல. எங்களுக்கு அளவுக்கு கொஞ்சம் அதிகமான தோண்டப்படும் போது கீழேயும் தண்ணி எங்களுக்கு உருவாயிருது, நீர் ஊற்று வந்து உருவாகிடுது. அங்கே மேலே வெடிக்கிற வெடி தண்ணிக்குள்ளே தான் விழுகுது. தண்ணிக்குள்ளே விழுந்தோடனே வெடித்த வெடியும் தண்ணிக்குள்ளே தான் விழுகுது, வெடிக்காத வெடியும் தண்ணிக்குள்ளே விழுது. தண்ணியில் வந்து நீர் ஊற்றுல வந்து அப்படியே பாஸ் ஆயிடுது. எங்கள் பக்கம் இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் வானம் பறிக்கும் போது 8 அடியில் பாறை. எங்களுக்கு அதேமாதிரி போர் போடும்போது 8 அடி 9 அடியில் எங்களுக்கு பாறை கருங்கல் வந்து டச் ஆயிரும். எங்களுக்கு சட்டே கிடையாது, டேரெக்டாக கல். அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ மணல் கண்டென்ட்டாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு சோழவந்தான் பகுதி தான் வைகை ஆற்று பாசனம். அப்போ அந்த பக்கம் பூரா மணல் இருக்குது. அந்த பக்கம் போகும்போது எவ்வளோ தூசியெல்லாம் இருந்தாலும் மணல் வந்து இயற்கையாகவே ஃபில்டர் பண்ணிடுது. எங்களுக்கு எப்படின்னா பூரா கல்குவாரி பூமிக்கு கீழே குடஞ்சிடுறாங்க. எங்களுக்கு 8 அடியிலே பாறைனால அங்கே வெடி போடுற வெடி நேரடியாக எங்கள் வீட்டு போருக்கு வந்துடும். முன்னாடி சொல்ல போனால் எங்கள் வீட்டில் 90 அடியில் தண்ணி வந்துச்சுங்க. 55 அடியில் தண்ணி வந்துச்சு. 90 அடிக்கு மேலே எங்கள் வீட்டில் போட முடியல. 15 வருஷத்துக்கு முன்னாடி போர் போடும்போது போட முடியல, தண்ணி அவ்வளோ ப்ரெஷர் இருந்துச்சுன்னாங்க. அப்போ அந்த கல்குவாரி தோண்டலை. அந்த கல்குவாரி தோண்ட எங்கள் போரோட தண்ணி நின்று போச்சு. போரில் தண்ணி இல்லை. காரணம் என்னன்னா அங்கே பெரிய பள்ளமாச்சு. இந்த ஊற்று அந்த மலை சைடு இருந்தால் எங்களுக்கு ஊற்று வரணும், அந்த தண்ணி அங்கே போயிடுச்சு. இது மாதிரி நிறைய கிணறுகளில் வந்து தண்ணி வற்றி போகக்கூடிய சூழ்நிலை உருவாச்சு. தண்ணி மாற்றினா என்ன விவசாயத்தை பாலடையுது. அது பாலடைகிற விஷயமா தான் அவங்க செஞ்சாங்க. இதில் எங்கேருந்து உருவாகுது அப்படின்ற கல்குவாரிகள் சம்மந்தமான புத்தகங்கள்லாம் நான் படிக்க ஆரம்பித்தேன். சகாயா வந்து நம்ம கிரானைட் குவாரியில் அப்போலாம் அதெல்லாம் நாங்கள் காலேஜ் படிக்கும்போது பார்க்குறோம். அவரோட ஆய்வுகளை அதை வந்து பின்தொடர்றோம். அந்த புத்தகத்திலையும் நாங்கள் படிக்கிறோம். படிச்சுக்கிட்டு விதிகள் இவ்வளோலாம் இருக்கா, அப்போ நினச்ச உடனே ஒரு கல்குவாரி தோண்ட முடியாது, இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டு அப்போ இந்த கல்குவாரி எப்படி தோண்டினாங்க, எப்படி அனுமதி வாங்குறாங்க, இதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி. அப்போ கிராம சபையில் நான் முதல்ல மக்களை கூப்பிட்டு லெட்டர்கிட்ட எல்லாத்திலையும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை எழுதி மக்கள்கிட்ட படித்து காமிச்சு, இதனால தான் நமக்கு இவ்வளோ தீங்கு வருது, இதுக்கு வந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும்னு சொல்லி கிராம சபையில் தீர்மானம் முதல்ல வைக்கிறோம். சரி, வைக்கும் போதும் தீர்மான நகல் கிராம சபையில் தள்ள, அதுக்கு பல போட்டிகள் பண்ணி தீர்மான நகல் நாங்கள் வாங்கினோம். ஆனால் கண் துடைப்பாக மனு வாங்கி வச்சுட்டு ரிட்டர்ன் போயிடுறாங்க. அப்புறம் அதை பற்றி படிக்க ஆரம்பித்தா அவங்ககிட்ட தீர்மான நகல் எப்படி வாங்குறதுன்னு வாங்கி அதை கொண்டு போய் விஓ கிட்ட கொடுத்து, அதை தாசில்தார்கிட்ட கொடுத்து, அதை மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்து, புவியியல் துறைக்கு கொடுத்து, மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை கொடுத்து, எல்லாத்துக்கும் கொடுத்து பார்த்தா தடை பண்ண முடியலை. இது மாதிரி நான் ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்தேன். அதே மாதிரி சிஎம் செல்லில் நாங்கள் பெட்டிஷனை ஃபார்வர்டு பண்ணோம். அப்புறம் ரிஜிஸ்டர் தபால்லையும் நாங்கள் வந்து சிஎம்க்கும் முதலமைச்சருக்கும் அவங்க மாவட்ட ஆட்சியருக்கும் எல்லா துறைக்குமே நாங்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எல்லாத்துக்குமே அனுப்பிச்சதன் அடிப்படையில் சரி எங்கள் பெட்டிஷன் போட்டால் தீர்வடைகின்றது எங்களோட மனநிலை. நாங்கள் அவ்வளோதான் எங்களோட அன்னைக்கு நாலேஜ் அப்படி தான் இருந்தது. நாங்கள் அனுப்புகிற எந்த மனுவுக்குமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. எந்த அதிகாரியும் ரிப்ளை பண்ணுறாங்க, எந்த அதிகாரியுமே ரிப்ளைவே இல்லை. அதாவது முதல்ல ரிப்ளைவே இல்லை, அதுக்கடுத்து தொடர்ச்சியாக மனுக்கள் போடும்போது ரிப்ளை வந்தது. எப்படின்னா கண் துடைப்பான ஒரு பதில், அதாவது ஆய்வு செய்யப்படுகிறது, ஆய்வு செய்யப்படுகிறது, இந்த மாதிரி ஊரில் லாரியும் தார்பாயை போற்றி தூசி வராமல் இப்படி வருது, வெடிகள் வந்து பாதுகாப்பாக வெடிக்கப்படுது, விவசாயிகள் அப்படி ஒரு அவங்களுக்கு சாதகமான ஒரு செய்தியாகவே எங்களுக்கு பதிலாக கொடுப்பாங்க. இந்த பதில் எங்களுக்கு 1 மனு 2 மனு 10 மனு போடும்போது எடா இப்படி பேசுனா எங்களுக்கு வெறுப்பு அதிகமாகுது. இந்த அரசு அதிகாரிகள் மேலே எங்களுக்கு வெறுப்பு அதிகமாகுது. ஏன்னா நம்ம அதாவது நான் வந்து அம்மா உள்ளே வாங்கம்மா அப்படின்னு நான் கூப்பிட்டா சித்தப்பா வர்ற மாதிரி இருக்குது. நான் மனு கொடுக்குறது அம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லி உங்களே கூப்பிட்டா சித்தப்பா காது கேட்காம வர்றது மாதிரி அரசு அதிகாரிகள் நடந்துக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. நான் கொடுக்குற கம்ப்ளைண்ட் ஒன்றா இருக்கும், பதில் வந்து வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொடுக்க கல்குவாரி சுற்றி இருக்கு. எங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா
இப்போ கரண்ட்டில் 10 குவாரி இருக்குது. இதுக்கு முன்னாடி முடிஞ்சது வந்து ஒரு 40-45 குவாரி நடந்து முடிஞ்சிருக்கு. நடந்து முடிஞ்சிருச்சு. எடுத்து முடிச்சிட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அது பூராமே தண்ணி நீர் சூழ்ந்து அது ஒரு ஆபத்தான பகுதியாக தான் இன்னைக்கு இருக்கு. அப்புறம் கிடங்குகள் பூராமே கிடங்கு ஃபுல்லுமே நம்பிருச்சு. தரையோட தரையா ஒரு 300 அடி ஆழம் இருக்க பாறையெல்லாம் எண்ணி பார்த்தோம்னா ஒரு 15 பாறை இருக்கும், 15 கல்குவாரி இருக்கும். எங்க பக்கம் பாறைன்னு சொல்லுவாங்க. பாறை தண்ணி பேச்சு வழக்கில் பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. பாறைக்கு குளிக்க போகிறோம், பாறைக்கு ஆடு தண்ணி குடிக்க போகுது அப்படின்ற மாதிரி செய்வாங்க. அப்புறம் மனுவில் கேள்விப்பட்டேன் முடிஞ்ச குவாரிகள்லாம் கூட நடக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதுவும் நடக்குதா? ஆமாம், நாங்கள் வந்து எவிடன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. நான் தகவல் பேசக்கூடாது. ஆமாம், தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் நாங்கள் வந்து மனுவை போட்டோம். முன்னாடியெல்லாம் எங்கள் பகுதியில் இருக்க கல்குவாரியில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அரசு வந்து அனுமதி பலகை வந்து எல்லா கல்குவாரியிலும் இருக்குது. நாங்கள் பார்த்துருக்கோம், சின்ன பிள்ளையில பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அனுமதி காலமும் வந்து தொடங்குற காலமும் முடிவடைகிற காலமும் ஒரு விளம்பர பலகை வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கல்வி இது யாரோட குவாரின்னு தெரிஞ்சுக்கிற பேர் முதற்கொண்டு லீஸ் முதற்கொண்டு அனுமதி எத்தனை ஏக்கர் எல்லாமே தெளிவாக எழுதியிருக்கும். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த கல்குவாரிலுமே அந்த போர்டே இல்லை. இப்போ எல்லாம் எங்கள் ஏரியாவில் எந்த கல்குவாரிலையும் போர்டு இல்லை. இந்த நிலையில தான் இருக்குது. அப்போ நாங்கள் எந்த குவாரி யாரு குவாரி இதுக்கு யார் ஓனரு எதுவுமே தெரியாது. அப்போ இது எத்தனை தான் இருக்குது நம்ம ஊரில் அப்படின்னும் போது தகவல் உரிமை சட்டத்தில் நாங்கள் தெளிவாக மனுக்கள் எழுதி போட்டோம். முதல்ல ஆரம்பத்தில் நிராகரித்தாங்க, அப்புறம் மேல்முறையீடு போனோம். அடுத்து கொடுத்துட்டாங்க. பதிலை கொடுக்கும்போது அதுலேயும் நான் கேட்ட கேள்விக்கு சூச்சகமான பதிலை கொடுத்தாங்க. அது திரும்பி போட்டதில் ஒரு பதில் வந்தது. இப்போ கரண்ட்டில் எங்கள் கச்சைக்கட்டி வருவாயில் எங்கள் கிராமத்தில் ராமம்பட்டி பக்கத்துலேயும் எத்தனை கல்குவாரி இயங்குது அப்படின்னு கேட்கும்போது 10 குவாரி 7 குவாரியை கணக்கு பண்ணுறாங்க. 7 குவாரிக்கான பதில் கொடுக்குறாங்க. என்னென்ன பேருன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஆனந்த சிவா அப்படின்ற கல்குவாரி முடிஞ்சிருக்கு. இப்போ சமீபத்தில் நாங்கள் தகவல் வாங்குறதுக்கு ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே அது கல்குவாரி முடிஞ்சிருக்கு. சரி. அப்போ இது எந்த குவாரிடான்னு சொல்லி எங்களுக்கு, ஏன்னா அந்த குவாரி எந்த குவாரின்னு போய் நாங்கள் தேட முடியல. பேர் இருந்தால் தானே தேட முடியாது. எந்த குவாரின்னு எங்களுக்கு தெரியல. அப்புறம் இன்பராஜ் குவாரியும் முடிஞ்சு போச்சு, இது 3 மாதத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்குன்னு சொல்லி ஒரு தகவல் இங்கே இருக்குது. ஆனால் இங்கே நாங்கள் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்க கல்குவாரி எங்கே முடிஞ்சிருக்கு, அதாவது வருஷ கணக்காக ஓடிக்கிட்டே தானே இருக்குது அப்படின்னு நாங்கள் தேடி போகிறோம். அங்கே இருக்க வேலை பார்க்குற ஊழியர்கிட்டே நாங்கள் கேட்குறோம், இது என்ன குவாரி, இது மாதிரி யதார்த்தமாக கேட்குற மாதிரி நாங்கள் கேட்கும்போது இதுதான் இந்த இன்பராஜ் குவாரி, இதுதான் இந்த ஆனந்த சிவா குவாரி அப்படின்னு சில டாக்குமெண்ட்லேயே நாங்கள் பார்க்குறோம். அங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் முடிஞ்ச குவாரியாக ரன் ஆகிட்டு இருக்கு. முடிஞ்ச குவாரி ரன் ஆகிட்டு இருக்கு. இதுதான் அப்போ அதான் இந்த குவாரி தான் அப்படின்றாங்க. அப்போ நாங்கள் ஊர்திக்கும் அதில் தான் அங்கே வேலை பார்க்குறவங்கள வச்சு தான் இதுதான் இந்த குவாரின்னு அப்போ தான் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். காரணம் விளம்பர பலகை இல்லாதனால. அதை எடுத்ததுக்கப்புறம் சரி இந்த குவாரி தான் அப்படின்ற கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நாங்கள் போய் விஓ எங்கள் கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட போய் நான் நேரடியாகவே இப்போ தீபாவளிக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், ஐயா இந்த மாதிரி 2 கல்குவாரி முடிஞ்சும் ஓடுதுங்க ஐயா, நான் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரிலங்கய்யா, இந்த குவாரியை நிறுத்துங்க. ஏற்கனவே நாங்கள் இந்த இது சம்மந்தமாக தீர்மானம் எடுத்திருக்கோம், மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் காணொலியிலையும் ஃபேஸ்புக்லேயும் சமூக வலைதளத்திலையும் பரப்பி சொல்லிகிட்டு இருக்கோம். எப்படியாவது இதுலேருந்து மீண்டு வெளியே வரணுன்ற நாங்கள் இருக்கோம். இதில் நடந்து உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, எப்படியாவது நிறுத்துங்கய்யா, இந்த மாதிரி தகவல் வாங்கியிருக்கேன்னு சொல்லி தகவலை காமிச்சு கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட நான் சொல்கிறேன். சரிங்க தம்பி பார்க்கலாம், நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். நான் தீபாவளி ஒரு நெருக்கு வட்டா ஒரு 5-10 நாள் இருக்கும்போது சரி ரொம்ப எனக்கும் பல வேலைகள் இருக்கும் அப்படின்னு சரிங்க சார் பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு வாய்மொழியாக சொல்லிட்டு வந்தேன். வாய்மொழியாகவும் அப்புறம் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தீபாவளி முடியுது, அதிகமாக எடுக்க ஆரம்பிக்க நைட்டில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இரவு நேரங்கள் எடுக்கிறேன். ஏன்னா சந்தேகமாக இருக்குது. இரவு முதல்ல அந்த மாதிரி தான் இரவு நேரத்தில் எடுத்தாங்க. ஏன்னா இப்போ அதிகமாக இரவு நேரத்தில் ஓடிச்சு வண்டி. அப்போ எங்களுக்கு ரொம்ப பொல்யூஷன். இப்போ ஒன்றும் இல்லை, நான் தூங்கினேனாக்கும் போகிறேன். எங்கள் வீடெல்லாம் ஓட்டு வீடு தான். தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு போர்வை உதறனா குப்புன்னு புகை வரும். அந்த அளவுக்கு அந்த ஓட்டில் அந்த சந்தில் பாஸ் ஆகி வெறும் தூசியாக வந்து நிற்கும். வீடு பூரா தூசி. எங்கள் அம்மா தினம் வீட்டை கழுவுவாங்க. தினம் கழுவுற சூழ்நிலை வரும். எதை வச்சாலும் மூடி வைங்க. சாப்பாடை கூட சமைச்சா ஒரு அசந்து கொஞ்சம் திறந்து கேப் வச்சு அந்த காற்றுல தூசியில் வந்து விழுந்துடும். திண்டா நெருன்னு செய்யும். இந்த நிலைமை தான் எங்களுக்கு. சாப்பாடை வந்து கரெக்டான டயத்தில் மூடி வைக்கட்டி சாப்பாடு அந்த அண்ணன் வேஸ்ட்டாக போயிடுது. அந்த நிலைமை தான் இது எங்கள் வீட்டில் உண்மையாக தொடர்ச்சியாக தான் உங்களுக்கு தாக்குனாங்களா? ஆமாம், அதன் அடிப்படையில் தான் நம்ம அணுக்கள் போட்டது சொன்னது. ஐயா அப்படி இருக்கீங்க, இவ்வளவுலாம் நாங்கள் எடுத்து காணொலின்னு சொல்லியிருக்கோம், உங்களுக்கு நேரடாகவும் சொல்லியிருக்கோம், இதில் ஏதாவது ஒரு முடிவு இதை தடை பண்ணுங்கய்யா, இதுக்கு வந்து இனிமேல் வரக்கூடிய கல்குவாரிக்கு அனுமதி கொடுக்காதங்கய்யா. அவங்க சொன்னது என்னதுன்னா, எப்போ இதுக்கு முன்னாடி இந்த விஐ கொடுத்துட்டு போயிட்டார், இதுக்கு முன்னாடி இருக்க தாசில்தார் கொடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இன்னமேலும் கொடுக்குறதா இருந்தால் எங்கிட்ட தெரியப்படுத்துங்க,
ஏன்னா அப்போல்லாம் கருத்து கேட்பு கூட்டம் இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் கருத்து கேட்பு கூட்டம், அதுக்கு முன்னாடிலாம் கருத்து கேட்பு கூட்டமே கிடையாது. டக்குன்னு தோண்டுவாங்க, அனுமதினா தோண்டுவாங்க, இந்த மாதிரி தான் வேலை நடக்கும். இனிமேல் ஏதாவது ஒரு கல்குவாரி வந்துச்சுன்னா எங்களுக்கு சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லுவோம். அதை எந்த ஒரு வியவும் சொல்லலை. அதே மாதிரி சொல்லலை. அடுத்து ஒரு 10 நாள் கழித்து திரும்ப நான் அங்கே போகிறேன். என்ன சார் இந்த மாதிரி ஞானசேகரன் நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் தாசில்தார்கிட்ட போய் சொல்லுங்கள், இது பெரிய இடத்து விவகாரம், அவர்கிட்ட போய் சொல்லுங்கன்னு எங்கள் கச்சைக்கட்டியில் இருக்க கிராம நிர்வாக அலுவலர் வாடிப்பட்டி தாசில்தாரை பார்க்க சொல்கிறாரு. என்னங்க சார் நாங்கள் கிராம நிர்வாக அலுவலரை பற்றி தெளிவாக ஒரு புத்தகத்தில் படித்தேன், உங்களுக்கு விட பெரிய ஒரு பவர் மாவட்ட ஆட்சியருக்கே கிடையாது, நீங்கள் எங்கள் ஊரோட மாவட்ட ஆட்சியர், நீங்கள் தான் இதுக்கு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி புத்தகத்தில் இருக்க எங்களுக்கு அந்த அளவுக்கு பவர்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நிறைய சொல்கிறாரு. என்னங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு மனு வைக்கிறோம். அடுத்து வட்டாட்சியர்கிட்டையும் திரும்ப அந்த மனு இந்த மாதிரி முடிஞ்சு போச்சுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட மனு விவசாய குறைதீர்ப்பு நாள்லையும் மனுவை கொடுக்குறோம், ரெஜிஸ்டர் தபால்லையும் அனுப்புகிறோம். வீடியோ நாங்கள் ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரியான சொல்லி ஓப்பனாகவே சொல்லி விடுறோம். மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 4 முறை இப்போ இந்த ஆனந்த சிவா கல்குவாரிக்கும் இன்பராஜ் கல்குவாரிக்கும் நடந்து முடிஞ்சு போச்சுங்கன்னு சொல்லி தடவை மனு கொடுத்தேன். சரி, நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னாங்க. அடுத்து டிஆர்ஓ, அடுத்து போகும்போது மாவட்ட ஆட்சியரில் டிஆர்ஓ இருந்தார், டிஆர்ஓட்ட கொடுக்குறோம், சரிப்பா பார்க்க சொல்கிறோம்னாங்க. அடுத்த 3வது திங்கக்கிழமை நான் வர்றேன், இதேமாரி தான் சொல்கிறாங்க. 4வது திங்கக்கிழமை என்ன சொன்னேன், இது இந்த ஸ்ப்ரெட் ஆகி போய் நியூஸ் வந்து அடுத்தடுத்த துறைக்கு மாறி போகும்போது கொஞ்சம் லாரிகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சாங்க. இதுதான் நடந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக லாரி குறையுது, டைமிங்கை குறைக்கிறாங்க, இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவன் வந்து இவனால தான் இவ்வளோ தூரம் போகுது. நான் இதுக்கு இடையில என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் இருக்கிற குறையே தடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் இருக்கோம். அதாவது முறைகட்டு போய் கிடக்கு, நம்ம முறையாக மாற்றணுன்ற மாதிரி நான் இருக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, புதுசாக ஒரு கல்குவாரி திறக்க போகிறோம், இதுக்கு ராமமூர்த்தி கல்குவாரிக்கு சாதாரண மற்றும் கிராவல் கல்குவாரின்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணிட்டு வர்றாங்க. சரி, ஏன்னா இருக்கிறதையே நாங்களால தாங்க முடியல, எஸ்டா வேற உரிமை முடிஞ்சு நடந்துட்டு இருக்கு, அதையும் தடுக்க முடியல, இதில் இன்னொன்று வேறையா வருது. எங்கள் ஊருக்கு எந்த கல்குவாரியுமே வேணாம்னு மனு வேற கொடுத்து வச்சுருக்கோம், தீர்மானமும் ஏற்றி வச்சுருக்கோம், இதெல்லாம் மீறி எப்படி வருது அப்படின்னு சொல்லி எங்கள் பகுதியில் இருக்க மக்கள்லாம் நாங்கள் எல்லா பகுதியில் எல்லா தெருவுலையும் போய் நாங்கள் சொல்லி பேசி ஒரு உண்ணாவிரத நிகழ்வு ஏற்படுத்துவோம். ஏன்னா மனுக்கள் போட்டு முடிச்சுட்டோம், இதுக்கு மேலே அடுத்த ஸ்டெப் எங்களுக்கு தெரியல, உண்ணாவிரதமே இருந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த உண்ணாவிரதத்துக்கு முன்னாடி கூட பக்கத்து தெருவில் வந்து சாலை மறியல் பண்ணாங்க. சாலை மறியல் பண்ணுறாங்கன்னா ஒரு மணி நேரம் பண்ணுவாங்க, லாரி இங்கிட்டு நிற்கும். அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் காவல்துறை வந்துடுவாங்க. காவல்துறை வந்தோடனே நாங்கள் தகுந்த துறைக்கு நாங்கள் பரிந்துரை பண்ணுறோம், அவங்கள பேச சொல்கிறோம், சரி பண்ணிடுறோம்னு சொல்லுவாங்க. இதுமாரி ஒரு 4-5 டைம் வந்து சாலை மறியல் அங்கே நடந்திருக்கு. ஆனால் இது எந்த ஒரு செய்தியுமே டிபார்ட்மெண்ட் சைடு போகலை, தாக்கமே ஏற்படுத்தலை. டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த செய்தி போய் சேரலை. டிபார்ட்மெண்ட்டையும் காவல்துறை வர்றாங்க, செய்கிறாங்க, பார்க்குறாங்க. இது வந்து அதுக்கான நடவடிக்கை எடுத்தால் தானே அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகாமல் இருப்போம். இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அடுத்த கட்டமாக சாலை மறியல் பண்ணால் இன்றைக்கி சட்ட ஒழுங்கு பிரச்சனை, சாலையை மறிச்சேன்னு சொல்லிட்டு கேஸை போடுறாங்க. இப்போ எங்கள் பக்கத்து கிராமத்தில் அப்படி தான் மேட்டு நிறத்தான்ற ஒரு ஊரில் ஒரு சுடுகாட்டு பிரச்சனையில் மக்கள் ரோட்டில் ஏறி நின்றதுக்கு ஊரில் இருக்க எல்லா பேர்த்து மேலேயும் கேஸ். அப்போ எங்களுக்கு ஒரு பய உணர்வு வருது, நாங்கள் இன்னும் விதிகளுக்கு உட்பட்டு அகிம்சை வழியில் போராடி தான் நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லி காந்தி வழியை பின்பற்றி நாங்கள் உண்ணாவிரதத்துக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி நான் தான் அதை ஓகே. இப்போ இவ்வளோ நடந்துருக்கு. இப்போ உங்களை நேரடியாக தாக்குனதுக்கான யார் என்ன உங்களுக்கு எதுவும் உங்களோட தாக்குனதுக்கு முன்னுதாரணம் இருந்துச்சா, இல்லை அந்த குவாரியோட நபர் தான்றது எப்படி? இப்போ எங்கள் வீடு வந்து ரோட்டு மேலேங்க. இந்த மாதிரியான உண்ணாவிரதம் இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் ஒரு ஊடகத்தில் கூட நாங்கள் ஆவணப்படமாக கூட அந்த இதை எங்கள் ஊரை ட்ரோன் மூலியமாக எடுத்து ஒவ்வொரு நபர்கிட்டையும் ஒவ்வொரு தெருவாரியாக போய் அவங்க பாதிப்புகளை வந்து சொல்லி சொல்லுங்கள், தயங்காமல் சொல்லுங்கள், அப்போ தான் நம்ம இதில் வந்து தப்பிக்க முடியும்னு அவங்க முன் வந்து சொன்னாங்க. இது சொன்னது வந்து பெரிய தாக்கத்தை வந்து நிறைய அங்கே ஏற்படுத்துச்சு. அப்போ இப்படி போனால் கல்குவாரி நின்று போயிடும்னு கல்குவாரிக்காரங்கெல்லாம் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாகுது. ஏன்னா இங்கே எல்லாம் விதிமுறைகளை மீறி தானே இருக்குது, அவங்களுக்கு ஒரு அச்சம் உருவாகுது. அந்த நிலையில் இந்த கல்குவாரி தொடர்பாக நான் புகார் கொடுத்ததோட அடிப்படையிலையும் அடுத்து நான் ஒரு 4வது தடவை சிஎம் பெட்டிஷன் இப்போ நம்ம மண்டே பெட்டிஷன் கொடுக்கும்போது எனக்கு இது தொடர்பாக கல்குவாரி தொடர்பாக தொடர்ந்து வந்து போராடிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு அரச புரசலாக காதில் வந்து கேட்குது, ஒரு சில வார்த்தைகள் எனக்கு சொல்கிறாங்க, தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்கிறாங்க, வேலை பார்க்குறவங்கன்னு சொல்கிறாங்க, உன்னை கொல்ல போகிறாங்க, நீ தேவையில்லாமல் போய் முட்டிக்கிட்டு இருக்க, இதுக்கு பின்னாடி கனிம வளத்துறை அமைச்சர் இருக்காரு, இப்போ மாப்பிள்ள அதுக்குள்ளே மந்திரியே நேரடி பார்வையில் இருக்குது, நீ வந்து உள்ளே விட்டு நீ செத்த யாருக்கு இழப்பு, உன் குடும்பத்தையும் இழப்பு, போய் மலையில் போய் முட்டுற, செவுத்தில் முட்டுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி பயத்தை முதல்ல அங்கன்னு டீ கடையில் போனால் சொல்லுவாங்க, என் தம்பி இந்த பிரச்சனை எடுக்கிறேன், என் தம்பி மக்கள் ஒத்துழைப்பு இருக்கா இல்லையா? மக்கள் ஒத்துழைப்பு கொஞ்சம் இருக்குது. ஆனால் அந்த ஊரில் ஒரு 10% மக்களுக்கு தான் ஒத்துழைப்பு இருக்குது.
மிச்சம் இல்லைன்னு பயப்படுற இந்த 10% பேர் பயந்துக்கிட்டு இதுல இருந்து நோய்வாய்ப்பட்டவங்க தான் வெளியே வந்து இந்த பேட்டி கொடுத்தவங்க கூடவே அவங்களெல்லாம் போய் இந்த உண்ணாவிரதத்துக்கு கலந்துக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாம் எப்படின்னா மிரட்டுறது இவங்க பார்த்தாலே பயம். ஆனால் லாரியை வச்சு ஏற்றி போடுவேன்னு சொல்லி வெளிப்படையாக சொல்கிறாங்க. அவங்க வரும் 50 லாரி வச்சிருக்கேன் 30 லாரி வச்சிருக்கேன் விட்டு ஏற்றினா என்ன பண்ணுறது, இந்த வழி தான் நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை உருவாகுது. அவங்கள பார்த்து பயப்படக்கூடிய சூழ்நிலை உருவாயிருச்சு மக்களுக்கு. அந்த நிலைமை போயிட்டு இந்த மாதிரியா போயிட்டு இருந்துச்சு. இப்போ தாக்கப்பட்டது என்னைக்கு? இப்போ தாக்கப்பட்டது நமக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்னன்னா அன்னைக்கு கூட என்னன்னா தகவல் உரிமை சட்டத்தில் பதிலை வாங்கிட்டு இதை பூரா பக்கம் மனுக்களாக கொடுத்துட்டு அடுத்த கட்டமாக வந்து ஊடகத்துக்கு வந்து ஒரு ஊடக சேனலுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இன்னொரு பத்திரிகை செய்திக்கும் நாங்கள் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்தது அடிப்படையில் அது ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துது. அன்னைக்கு நான் அந்த என்ன அடிக்கப்பட்ட நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10:30 மணி அளவில் வந்து ஊடகத்தில் ஃப்ளாஷ் ஆகுது. நேரடியாகவே அந்த ஸ்பாட்டுக்கே வந்து இவங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க. அது வரும்போது ரொம்ப எங்கள் ஊரில் தாக்கத்தை ஆகிடுச்சு. அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த பக்கமும் லாரி குறைஞ்சிச்சு. ஏன்னா ப்ரெஷர் ஓவராக ஊடகத்தில் வெளியானோடனே ப்ரெஷர் வந்திருக்கும் போல் லாரிகள் வந்து கொஞ்சம் அன்னைக்கு சுத்தமாகவே ஓடலை. சரி, அந்த விதிமுறைகளை மீறின எந்த லாரியுமே ஓடலை. அப்போ அது வந்து ஒரு தாக்கத்தை அவங்களுக்கு உருவாக்கியிருக்கு. முன்னாடியே கொன்றுவேன், லாரியில் கதவை டோரை திறந்து விட்டா அடிச்சிடலாம், ஒரு வண்டியை விட்டால் கொண்டுடலாம். இதுக்கு முன்னாடியே அந்த இன்பராஜ்ன்றவர் கூட என்னோட வீட்டுக்கு வந்தார். என்னோட வீட்டுக்கு வந்து தம்பி நாங்கள் பல கோடி ரூபா அதுக்குள்ளே போட்டிருக்கோம் தம்பி, நீங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு பேசாமல் இருக்கேன் தம்பி, எனக்கு எல்லாமே காசு தான் தம்பின்னு இப்படி நேரடியாகவே பேசுகிறாரு. ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக நாங்கள் மூக்கா இருக்கணுமானே, நான் எங்கள் அம்மா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி டைரெக்டாகவே சொல்கிறேன். எங்கள் அந்த மாதிரி அவருடைய ஆட்கள் தான் அடிச்சதா? அவருடைய ஆட்கள் இப்போ இங்கே எல்லாமே என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா கல்குவாரி குரூப் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இவங்களுக்குள்ள ஒரு அசோசியேஷன் இருக்கு. அந்த கிரஷர் கல்குவாரி காரங்களும் ஒரு கூட்டமைப்பு வச்சிருக்காங்க, அந்த கல் அரைக்கிறவங்களும் ஒரு கூட்டமைப்பு வச்சுக்கிறாங்க. இவங்க எல்லாமே ஒன்று சேர்றாங்க. ஏன்னா நான் தொடர்ச்சியாக வந்து அந்த கல்குவாரிகளை வந்து முறைகேடுகளை வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சிவகங்கை, இந்த பக்கம் தென்காசி, இந்த பக்கம் தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, இந்த பகுதி எல்லா பகுதியிலையும் நான் வந்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ முகிலன் ஐயா இருக்காரு, அவரோட வழிகாட்டுதலின் பேரில் நாங்களாம் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு அந்தந்த ஊரில் கல்குவாரி விதிமுறைகளை மீறி இருக்குன்னு சுட்டி ஒவ்வொரு கருத்து கேட்பு கூட்டத்தில் நாங்கள் கலந்துக்குவோம். இப்படி கலந்துக்கிற பட்சத்தில் தான் இவனால தான் நமக்கு இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கருப்பையா கல்குவாரின்னு சொல்லி கச்சகட்டியில் அனுமதி கேட்டாங்க. அப்போ கேட்கும்போது அந்த குவாரிக்கும் நாங்கள் வலுவான எதிர்ப்புகளை கொடுத்ததுபடி அந்த குவாரிக்கு வந்து அனுமதி வந்து கொடுக்காம இவ்வளோ நாளாக வச்சுருந்தாங்க. இப்போ அந்த குவாரிக்கு போன வாரம் ஒரு 7 நாளைக்கு முன்னாடி அந்த கல்குவாரிக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நடக்கிறதெல்லாம் பெரியுது. இப்போ நேரடியாக உங்களை வந்து தாக்குனது யாருன்னு கொஞ்சம் இப்போ தாக்குனது பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாருமே எல்லாருமே கூட்டா இருக்காங்க. அந்த கல்குவாரி என்ன சொல்ல நேரடியாக உங்களை தாக்குனது யார்? இப்போ நான் வந்து பின்னாடி யார் வேணா இருக்கலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கிறதுல நேரடியாக தாக்குனது உங்களை யார்? நேரடியாக தாக்குனதுன்னா நான் எங்கள் வீட்டுக்கு வாசல் பக்கத்தில் வந்து ஒரு 10 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். நான் ஃபோனில் செல்ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தேன். பேசினா பின்னாடி வந்து எங்கள் வீடு ரோட்டு மேலேனா பஸ்ஸு வண்டி நிறையா போகும். நான் எதிர்பார்க்கல. பின்னாடி வந்தோடனே அந்த ஒரு 6 மணி 6:15 மணி இருக்கும். அந்த டயத்தில் வந்து பேட்டியாடா கொடுக்குற பேட்டின்னு பின்னாடி சத்தம் தான், பேட்டியாடா கொடுக்குற பேட்டின்னு தான் பின்னாடி கேட்டுச்சு. கேட்டோடனே இதுதான் கேட்டுச்சு, அடுத்த அடி விழுந்துச்சு. நான் பின்புறமாக தான் இந்த பக்கம் தான் அடி விழுந்தது எனக்கு. ஒரு மாதிரி அடி பயங்கரமான வழியாக இருந்துச்சு. அடி வந்து ஒரு நிதானம் இல்லை, ஏதோ ஒரு கருப்பாக தெரியுது. அந்த ஓனர் அந்த அடித்தவன் வந்து எனக்கு எங்கேயோ பார்த்தம்மா இவன் லாரி ஓட்டுனவில்ல அப்படின்னு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் தான் பார்க்குறோம்ல. ஆனால் அந்த லாரிக்காருக்கும் இதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட ஒரு நாள் கூட பேசுனதில்லை. எந்த ஊருன்னு எனக்கு தெரியலை. இது வழி ஓட்டுறாங்க, எல்லா ஊருக்காரங்களும் அதில் லாரி ஓட்டுவாங்க. ஆனால் பார்த்த முகம், பேர் தெரியாது, ஊர் தெரியாது. நான் அவன் சொன்ன வார்த்தை என்ன சொன்னான்னா பேட்டியாக கொடுக்குற பேட்டி அப்படின்னு தான் அடித்தது. அடிச்சுட்டு இப்போ பல்சர் பைக்கில் வர்றேன், அந்த பைக்கு கருப்பு கலரில் தெரியுது. அப்போ என்னை அடித்த உடனே அடுத்த கட்டமாக வண்டியை சைடு ஸ்டாண்ட் போட்டுட்டு திரும்பவும் வந்து சட்டையை பிடிச்சி இழுத்து திரும்ப அடிக்க. என்னால் அடிக்க முடியல, என்னால் மல்லு கட்ட முடியல. எனக்கு நிதான அந்த அளவுக்கு பாகுது. அந்த என்னை யாருன்ற அடையாளம் பார்த்துக்கணுமே அப்படின்றவர் மட்டும்தான் மனசுக்குள்ளே தோணுது. ஏன்னா என்னால் எதிர்த்து அடிக்க முடியல. அப்புறம் வீட்டு பக்கத்தில் அங்கே பொம்பளையெல்லாம் தண்ணியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே ஒரு பைப் இருக்குது. அந்த பைப்பில் இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, கம்பி கையில் பெருசாக கம்பி மாரி வச்சுருக்கேன், இரும்பு ராடு மாதிரி தெரியுது, அந்த லாரிக்கு உபயோகப்படுத்துறது. சரி, அதை வந்து இன்னும் இவங்கிட்ட போனோம்னா தண்ணி அடிச்சிருக்கேன். தண்ணி நல்லா அந்த மது போத நல்ல வாடை நமக்கு தெரியுது. இந்த நிலையில அவங்களும் ஏற்ற நின்று அந்த இடத்துல ஒரு அதிகபட்சம் ஒரு 30-40 செகண்ட் தான், ஒரு நிமிஷத்துக்குள்ளே அது நடந்தது. அடிச்சுட்டு அப்படியே போயிடுறான். எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இவன் பைக்கில் வந்தவன் என்னை அடித்தான்,
அதே மாதிரி அது வந்து போக்குவரத்தான இடம். பின்னாடி எத்தனை பேர் பைக்கில் வந்தாங்க வண்டியில் வந்தாங்கன்றது எங்களுக்கு தெரியலை. ஒருத்தன் தான் அடிச்சான்றதை நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் பின்னாடி எத்தனை பேர், இதுக்கு பின்னாடி அடுத்தடுத்த வண்டிகள் வந்துகிட்டு போகுது, 2 பக்கம் போகுது. இது யார் நபரை கைது பண்ணிட்டாங்களா? சம்மந்தப்பட்ட நபரை கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணிட்டாங்க. ஆமாம், நாங்கள் உடனே அடித்த உடனே விழுந்துட்டேன். அப்புறம் அவனும் தப்பிச்சு ஓடுறான். அப்புறம் இடையிலேயே 100க்கு வந்து இந்த காவலன் செயலி ஆப்பில் அது மூலியமாக நாங்கள் அந்த ட்ரிக்கரில் பண்ணி நாங்கள் செய்தியை கொடுத்தோம். அப்புறமா அதுக்குள்ளாட்டி எங்கள் பக்கத்தில் இருந்த பசங்க ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிடுவோம் முதல்ல அப்படின்னு வாடிப்பட்டி டிஸ்சார்ஜ் ஆகிங்களா? ஆமாம், இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆகிருக்கு. வாடிப்பட்டி சிகிச்சைக்கு வந்தோம். அங்கே ஸ்டேட்மெண்ட் எடுத்தாங்க. அங்கேயும் நான் என்னால் எழுத முடியல. நான் மனுக்கள் எழுதுனா ரொம்ப தெளிவாக எழுதுவேன். இந்த தடவை மனுக்கள் நான் எழுத முடியல, வாய்மொழியாக சொல்கிறேன். அதில் ஒரு சில வார்த்தைகளை கூட இந்த இதில் மெயினாக அந்த கல்குவாரி ஓனரோட பேர் அதில் ஏற்றலை. அந்த எஃப்ஐஆரில் காப்பியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்பராஜ் பேரும் ஏற்றலை, ஆனந்த சிவா பேரும் ஏற்றலை. அதில் வேலை பார்க்குறக்கூடிய ஒரு இப்போ அடித்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது. அப்போ அந்த யாருன்னு சொல்லி அடிக்கும்போது எனக்கு தெரியல. எதுக்கு ஒரு ஆள் வர்றாரு, அப்போ எங்கள் வீட்டிலேருந்து யாருப்பா அது, அவன் அந்த யாருப்பா அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் சொல்கிறாங்க, அவன் வந்து இவன் முருகன், அவன் எங்கே வேலை பார்க்குறேன், அந்த மாதிரி அயோத்திக்கிட்ட வேலை பார்க்குறேன். அப்போ அயோத்தி யார், ஆனந்த சிவாக்களுக்கு வரல ஏஜெண்டாக இருக்கவன். இது இப்படிதான் எங்களுக்கு தொடர்ச்சி வருது. பின்புலம் தெரிய ஆரம்பிக்குது. அப்ப நான் சொல்ற விஷயத்துல எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது. சில விஷயங்கள் நடவடிக்கை சில அதிகாரம் எடுக்கிறாங்க, அதை வீரியம் குறை வைக்கிறாங்க. சில நீங்க எடுக்கக்கூடிய மனுக்கூட போட சில உயர்மட்டத்திலையும் போகாம இருந்திருக்குன்னு தெரிய வருது. முழுமையா போய் சேரவும் இல்லை. சேரும்போது ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இது மாறிமே நடக்குது. ஆமா, ஆக்ஷனும் எடுக்கிறாங்க. அது திரும்ப ரியாக்ஷன் அவங்க பண்ண கல்குவாரிக்காரங்க பண்றாங்க. அதை சொன்னா நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. மாறி இருக்கு. புரியுது. இப்போ ஓரளவுக்கு விரிவா பேசிருக்கீங்க. இறுதியா நீங்கள் அரசுக்கு வைக்கிற கோரிக்கை இப்போ நான் சமூக ஆர்வலராக வந்து இவ்வளோ சட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு சரியான ஆவணங்களை கொடுத்து நான் புகாரை வச்சு நடவடிக்கை எடுக்கப்படலை. இதை நான் தொடரும் பொழுது என்னை வந்து அடுத்து உயிர் பயத்தை வந்து வாய்மொழியாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என் வீட்டு பக்கத்துலேயே என்னை அடிச்சிட்டாங்க. நான் இதுக்கு மேலே நான் இந்த விஷயத்தை வந்து இன்னும் மக்கள் பாதிக்கக்கூடாது, நான் என்னை இதில் நான் முன்னாடி இந்த இடத்துக்கு வரும்போதே எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இனிமேல் யாருக்கும் வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு 1000 உயிர் பயத்தில் அடிச்சாடி மண்டையில் தான் செத்துருப்பேன். நான் இயற்கை வந்து என்னை காப்பாற்றிருக்கு, நான் செஞ்ச புண்ணியம் என்னை காப்பாற்றிருக்கு. இனிமேல் நான் இந்த சமூக ஆர்வலராக தொடர்ந்து தான் போவேன். எனக்கு இதுதான் வழி. அப்போ எனக்கு அரசாங்கம் வந்து எனக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்கணும். எனக்கு பாதுகாப்பு கொடுத்துச்சுன்னா இன்னும் நிறையா ஊழல்களை வந்து நான் அம்பலை கண்டிப்பாக படுத்துக்குவோம். எனக்கு காவல்துறை வந்து அரசாங்கம் வந்து எனக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும். வந்து எங்கள் கச்சைக்கட்டி கிராமத்துலேயே ராமையம்பட்டி, பூச்சியம்பட்டி, இந்த மாதிரி விராலிப்பட்டி, இந்த மாதிரி இருக்கிற கிராம பகுதி, கொண்டையம்பட்டி, இந்த பகுதியிலலாம் வந்து இவங்க கொடுத்தாங்கல்ல, ஒரு அனுமதி கொடுத்தாங்கல்ல ஒரு கல்குவாரிக்கு, அந்த கல்குவாரிக்கான பாதையை வந்து தேடணும். இதை ஆய்வு நேரடியாக மாவட்ட ஆட்சியர் வந்து ஆய்வு பண்ணணும். மற்றவங்கள்லாம் வந்தால் இப்போ மாசு கட்டுப்பாட்டு வாரியம், வியோ, தாசில்தார் இவங்கெல்லாம் வந்து ஆய்வு பண்ணக்கூடாது. டைரெக்டாக மாவட்ட ஆட்சியரே ஒரு நாள் ஒரு நாள் வந்தால் போதும். ஒரு நாள் வந்து டைரெக்டாக ஆய்வு பண்ணணும். இவங்க கொடுக்கப்பட்ட பாதையோட எந்த பக்கம் இந்த கல்குவாரிக்கு பாதை இருக்குது, வரம்புகளை மீறி இருக்கா, தோன்றுனது எவ்வளோ உரிமங்களை மீறி தோண்டிருக்காங்கன்னா அளவீடு பண்ணினாங்க அப்படின்னா எங்கள் ஊரில் எந்த கல்குவாரியுமே நடக்காது. அவ்வளோ விதிமீறல் இருக்கு. எல்லா கல்குவாரியுமே விதிமீறலுங்க. எந்த கல்குவாரிக்குமே பாதை இல்லைங்க. எல்லா கல்குவாரியுமே நீர்வழி பாதையான வகுத்து மலையோடைய தான் பாதையை யூஸ் பண்ணுறாங்க. ஓடையை தான் மெயினாக பாதையை தான் யூஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு அதை தான் இவங்க பாதை எங்கன்னு கேட்டால் ஆஃப் ஆயிடுவாங்க. சோழி முடிஞ்சு போச்சு. இப்போ எங்களுக்கு இதே மாதிரி தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து மாண்புமிகு முதல்வர் எங்களுக்கு இப்போ கரண்ட்டில் இருக்கிற மு.க. ஸ்டாலின் ஐயா அவர் வந்து எங்களுக்கு வந்து இதை வந்து முன்னெடுத்து நாங்கள் ரொம்ப பாதிச்சிட்டோம். இதுக்கு மேலேயும் விட்டால் இன்னும் நிறையா பேர் உயிரிழப்புகள் ஆகும். இப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர் வரைக்கும் இறந்துருக்காங்க. சமீபத்தில் செல்வம்னு ஒருத்தர், அப்புறம் பேட்ரின்னு சொல்லி அவங்க நிக்நேம் ஆகுது, அந்த மாதிரி பேட்ரின்னு சொல்லி இறந்தாங்க. தண்ணியில் மூழ்கின்னு சொல்லி சப்பானின்னு சொல்லுவாங்க எங்கள் கச்சைக்கட்டி பகுதியில், அவனை பேர் சப்பானின்னு சொல்லுவாங்க. அவன் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கி அந்த கல்குவாரி பாறையில் மூழ்கி இறந்து போயிருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா முத்தாளம்மன் பாறைன்னு சொல்லுவாங்க எங்கள் பகுதியில், அதில் தம்பி ஒருத்தன் உள்ளே விழுந்து இறந்துருக்கான் பக்கத்தில். இந்த மாதிரி நிறைய இழப்புகள் உருவாயிருக்கு, நிறைய நோய் வாய்ப்புகள் உருவாயிருக்கு, மக்களுக்கு உருவாயிருக்கு, விவசாய நிலங்களுக்கு உருவாயிருக்கு. கால்நடைகள் வந்து மேய்க்க கூட முடியல, புல்லு பூரா தூசியாக இருக்குது. இதை விட கொடுமையான மாடு ஒரு உணவு தூக்கி பேச முடியல, பேசுனா வாய் விட்டு கேட்டுரும். ஓகே, அந்த நிலைமையில் காற்றும் மாசடைஞ்சு, நிலமும் மாசடைஞ்சு, நீரும் மாசடைஞ்சு, மனித வளமும் அங்கே செத்துக்கிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. இதுக்கு வந்து இந்த நம்ம தமிழக முதல்வர் ஐயா வந்து எங்களுக்கு சரியான ஒரு முடிவு ஆய்வுகள் செஞ்சு
சட்டப்படி சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிற குவாரிகள் இயங்கட்டும். சட்டத்துக்கு மீறின 1% மீறினாலும் அதுகளை பூரா ஆய்வு செஞ்சு வருவாய் அவங்க பின்னாடி பெனால்ட்டி போடுங்க. அந்த கல்குவாரியை ரத்து பண்ணி சீல் வைக்கணும். அதுதான் எங்களோட கோரிக்கை. இப்போ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அரசாங்கத்திற்கு பணம் எங்கள் பகுதியில் வந்து நீங்கள் வந்து ஆய்வு பண்ணினேனாக்கோ அதில் இருக்கிற அவங்க நிதி, அதாவது அவங்க வரி எவ்வளோ ஏய்ச்சிருக்காங்க, அந்த வரிகளை வந்து நம்ம வாங்கினாலே அரசுக்கு நிறைய வருமானங்கள் இதில் வந்து வரக்கூடும். ஆனால் நம்ம அரசாங்கத்துக்கு தெரியாமையே நிறைய மூடி மறைச்சிருக்காங்க. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அனுமதி கேட்கும்போது 4 டிப்பர் லாரியில் தான் எடுக்கணும். அதுவும் 6 சக்கர வாகனத்தில் தான் கல் எடுக்கணும்னு இவங்க அனுமதி கேட்டு ஒரு ஆவணத்தை வைக்கிறாங்க ஒவ்வொரு கருத்து கேட்பு கூட்டத்துலையும். ஆனால் 6 சக்கர லாரிக்கு வந்து அவங்க கேட்டுட்டு இங்கே ஓட்டுறது எல்லாமே 10 சக்கர லாரி. இந்த விதிமே நடக்குது. ஆமாம், அது ஒரு நாளைக்கு 50 கன மீட்டர் தான் அதில் இருந்து கல்லை எடுக்கணுன்றது விதி. இங்கே ஒரு நாளைக்கு அன்லிமிட்டெடு 10 சக்கர லாரியில் அன்லிமிட்டெட். அவங்களால எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுக்கிறாங்க. விதிகளை மீறுறாங்க. 7 மணிக்கு காலைல 7 மணிக்கு மேலே தான் கல்லை எடுக்க ஆரம்பிக்கணும். 5 மணிக்கு நிறுத்தணும். இங்கே இரவும் ஓடுது, பகலும் ஓடுது. தாசில்தார்ட்டி எல்லா அதிகாரிட்டையும் சொல்லி பார்த்துட்டேன். இன்னும் மாவட்ட, அதாவது எங்கள் தமிழ்நாடோட முதல்வர் வந்து இதுக்கான சரியான முடிவுகள் ஆய்வுகள் செய்து பரமுறைகளுக்கு மீறின கல்குவாரிகளை வந்து கண்டிப்பாக மூடுனா நாங்கள் உயிர் பழப்போம். இல்லாட்டி எங்களை வந்து சபக்குழியில் வந்து தள்ளுறதுக்கு தான் சமம். இப்போயே நாங்கள் செத்துக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். ஓகே, நீங்கள் அங்கே நடக்கிற பாதிப்புகள், அங்கே நடக்கிற விதிமீறல்கள் எல்லாமே லைவாக பார்த்துருக்கீங்க, லைவாக இது பண்ணுறீங்க, கொலைவெறி தாக்குதல் உள்ளா இருக்கின்றத சாட்சியமாக பதிவு பண்ணுறீங்க. அப்படியே மக்களின் பார்வைக்கும் அரசின் பார்வைக்கும் விட்டுருது. கண்டிப்பாக விவாதச்சொல் அறக்களது நேரம். நன்றி. சந்தோஷங்க. ரொம்ப வணக்கம்.